ராகவ் கிட்ட வந்து வக்கீல் வந்து ஒரு ஃபைல் கொடுக்குறாரு. இந்த ஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபைலில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கரெக்ஷனும் நான் பண்ணிட்டேன். இதை பத்திரமா வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு போய்ட்டு லாக்கரில் வச்சு லாக் பண்ணிட்டு வராரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்த முரளி யோசிக்கிறாரு. ராகு ஏதோ பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சொத்துக்கள்லாம் வந்து இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கான்னு ஒன்றும் புரியல. அதை அந்த ஃபைலை பார்த்தா தான் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ராகு வந்து தொண்டை வந்து சரியில்லாததால் அவங்களுக்கு த்ரோட் பெயினால் என்ன பண்ணுறாங்க, அபியும் கூட போயிடுறாங்க. சரி அபியும் கிளம்பிட்டா, இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நான் அஞ்சலி மட்டும்தான் இருக்கா, அவளும் வந்து வேலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பொறுமையாக வந்து போயிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறாரு. ராகு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு ரூமுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போயிட்டு எல்லா இடமும் தேடுறாரு, ஒரு இடம் விடாமல். ஆனால் கிடைக்கவே மாட்டேது. கடைசியில் வந்து ஒரு லாக்கர் பார்க்குறாரு. பார்த்துட்டோம் இதில் தான் கண்டிப்பாக இருக்கும், இதோட சாவி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, பெட்ஷீட் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வராங்க ராகவ் ரூமுக்கு. இங்கே வந்து அவர் ஏதோ தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. அஞ்சலி தாங்கிக்க முடியல அவங்களால. எதுக்கு இந்த ரூமுக்கு வந்து என்ன தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்துடுறாரு. நான் ஐயோ அஞ்சலி கிட்ட மாட்டிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி அது வந்து அப்படின்னோடனே, நீங்கள் இந்த ரூமில் என்ன பண்ணுறீங்க, அதுவும் ராகவ் இல்லாத டைமில் ஒரு ரூமில் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அது வந்து ராகவை பற்றி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கவும் அவன் சொத்துக்கெல்லாம் எங்கெங்கே வச்சுருக்கான்னு பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ஷ்டம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நான் சும்மா சொன்னேன் அஞ்சலி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஷர்ட் வந்து தான் வந்தேன். ஷர்ட்டுக்காக என்ன ஷர்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னோடய ஷர்ட்டையும் அதே மாதிரி ராகவோட ஷர்ட்டும் இப்போ பார்த்தாலும் மாறி மாறி வந்துடுது, அதனால தான் வந்து பார்க்குறதுக்காக வந்தேன். இப்போ பாரு, என்னோடய ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, அது இங்கே ராகவ் ரூமில் இருக்குமான்னு பார்க்க வந்தேன். கரெக்டுங்க, அது என்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் என்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும். சரி அப்படியும் இல்லைனா நீங்கள் ராகவ் வந்தாலும் ரூமுக்கு வந்து கேட்டிருக்கணும். அதை விட்டு ராகவும் அபியும் இல்லாத டைமில் அவங்க ரூமில் நுழையிறது ரொம்ப பெரிய தப்பு. நானே வந்து நுழைய மாட்டேன், ஜஸ்ட்டு பெட்ஷீட் பார்த்ததுக்கு நான் வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. எப்போவுமே வந்து ஒருத்தரோட ரூமில் வந்து அனாவசியமாக நுழையிறது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் அவங்க திங்ஸ் எல்லாம் தொட்டு அவங்க ஏதோ தேடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு எனக்கு புரியுது அஞ்சலி, நான் வந்து இதுக்காக தான் வந்தேன், நீ வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காத, ஷர்ட்டுக்காக தான் வந்தேன், சாரி அஞ்சலி அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. மனசில் வந்து யோசிக்கிறாங்க, இவர் ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்கே, எதுக்காக இந்த ரூமுக்கு வந்திருக்காரு, ஷர்ட்டு தேடினா வந்து கபோர்ட்டில் தேடுவாங்க, ஆனால் இவர் ட்ராலெல்லாம் தேடிட்டு இருந்தார், அதனால் வேறு ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு பண்ணுறாங்க. இவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வந்து அஞ்சலி கிட்ட கையும் களமாக மாட்டிக்கிட்டேமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி இதை சமாளிக்கிறது, அஞ்சலி நம்ம மேலே கண்டிப்பாக வந்து அவளுக்கு சந்தேகம் இருக்கும், இதை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராரு. அஞ்சலி வந்து ஒரே மனக்குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க. அஞ்சலி ப்ளீஸ் என்கிட்ட ஏன் அம்மாவை பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு நல்லா தெரியும், அந்த ரூமில் நான் இருந்தது உங்களுக்கு வந்து ஒரே டென்ஷனாக இருக்குது, என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால தான் இப்படி பண்ணுறீங்க, நான் உண்மையை சொல்கிறேனே, நான் ஷர்ட்டுக்காக தான் போனேன், என்னை நம்ப மாட்டிங்களா, சரி நீங்கள் நம்பலை, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், அப்போவாது எனக்கு நம்புவீங்களா அப்படி சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து வச்சுக்கிறாரு. உடனே ஓடி போய் தடுக்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க, நான்லாம் உங்களை வந்து அப்படி நினைப்பேனா, நான் ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டேன் விடுங்க அப்படின்றாங்க. இல்லை என் மேலே எப்போ சந்தேகம் வச்சோ, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க நான் தகுதி இல்லை, நான் போகிறேன்னு ரொம்ப பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அஞ்சலி அழறாங்க, ப்ளீஸுங்க தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களை கேட்க மாட்டேன், உங்களை நம்பாமல் இருக்க மாட்டேன், என்னை தப்பாக நினைக்காதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினோன்னே, சரி அம்மம்மா உங்களுக்காக உங்கள் வயிற்றில் இருக்க பாப்பாக்காகவும் நம்ம பாப்பாக்காகவும் தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்பா நல்ல காலம் அஞ்சலி நம்பிட்டா அப்படின்னோடனே அஞ்சலி யோசிக்கிறாங்க, இவர் ஏன் இவ்வளோ வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, இவரை பற்றி யோசிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவர் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறி இருக்காரு, ஆனால் என்ன காரணம் தான் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி குழப்பம் அடைகிறாங்க.